வணக்கம், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன இருக்கு? How many states of matters have been determined by scientists so far? விஞ்ஞானிகளால் இதுவரை பருப்பொருட்களின் நிலை எத்தனை நிலைகளாக கண்டறியப்பட்டுள்ளது? இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க, அது ஒரு முழுமையான கொஸ்டின். சரி, நம்ம பார்த்துக்கலாம். எத்தனை நிலை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னென்ன நிலை இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்ல 3 நிலைகளை பார்த்திருப்போம்: திட, திரவ, வாயு. இது இல்லாம விஞ்ஞானிகளால இன்னும் 2 நிலைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு பிளாஸ்மா, அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது மற்றொன்று பார்க்கும் பொழுது போஸ் ஐன்ஸ்டீன். என்ன சார் பிளாஸ்மா முறை அப்படின்னா, அப்ப மொத்தமா சேர்த்து 5 நிலைகள் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சது? திட, திரவ, வாயு. சரியா? கூடுதலா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்மா. நான்காவது, 5வது போஸ் ஐன்ஸ்டீன். சரி, இது 3 பத்தி ரொம்ப எளிமையானது, அனைவரும் தெரிஞ்சது. இதுல இருக்கிற கூடுதலான தகவல் பிளாஸ்மா அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரியா? அப்போ பிளாஸ்மான்றது என்னன்னா, நம்பர் 1 என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதிக வெப்பநிலை, அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது அதிக அழுத்தம் கொண்டது. அதிக அழுத்தம். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது வேற என்ன நம்ம சொல்லலாம்? அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுன்னு சொல்லலாம். அயானிசேஷன். சரிங்களா? அப்போ அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம். என்ன உதாரணம் சொன்னா இது ரொம்ப எளிமையா நமக்கு புரியும், இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சன். சரிங்களா? ஸ்டார். இந்த சூரியனும் சார், சன்னே ஒரு ஸ்டார் தானே சார்? ஓகே. அதாவது சூரியனும் இன்னும் பிற நட்சத்திரங்களும், இது எல்லாமே அதனுடைய முதன்மையானது எதனால் ஆகியிருக்கும் அப்படின்னா பிளாஸ்மாவால தான் ஆகியிருக்கும். அதுக்கடுத்து மின்னல் வெளியேற்றத்தின் போதும் இந்த நிகழ்வு ஏற்படும். ஸோ பிளாஸ்மா அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சாச்சு, அந்த நிலை. சரியா? இத அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயு, அதிக வெப்ப, அதிக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பிளாஸ்மா முடிஞ்சாச்சு. அதுக்கடுத்து போஸ். சரிங்களா? அப்போ அந்த சத்யேந்திர போஸ், அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவரு கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இந்த 2 நபர்களுடைய கண்டுபிடிப்பு 1995 இது நிரூபிக்கப்படுது. இதுக்காக 2001 நோபல் பரிசு வழங்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த போசான்னு ஒரு துகள் இருக்கு. இதை கடவுள் துகள்னு சொல்லுவாங்க. இந்த கடவுள் துகள்ல இருந்துதான் இதை கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு பின்புல வரலாறு இருக்கு. அது என்ன சார் அப்படின்னா, தனிச்சுழி வெப்பநிலைக்கு இதை கொண்டு வரும் பொழுது எல்லா துகள்களுடைய அந்த இயக்கமும் ஒரே மாதிரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஒரு நிலை தான் என்னது? இந்த போஸ் ஐன்ஸ்டீன்ற நிலை. ஸோ அப்போ இந்த 5 விதமானது என்னென்ன நம்ம ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுக்குண்டான சரியான விடை என்னது? 5 நிலைகள் உள்ளது. சரியா? செகண்ட் क्वेश्चन என்ன இருக்கு? வாட் இஸ் த பியூர் சப்ஸ்டன்ஸ் டேஷ்? ஒரு தூய பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எது தூய பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்களா? சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பருப்பொருட்களை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ மேட்டர், இந்த பருப்பொருட்கள். சரிங்களா? பருப்பொருட்கள். இந்த பருப்பொருட்களை பேசிக்கா 2 விதமான வகைப்பாடுகளா நம்ம வகைப்படுத்தலாம். என்னென்ன வகைப்பாடுகளா வகைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒண்ணு தூய பொருள், மற்றொன்று கலவை. தட் மீன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ், another one mixer. That means இந்த
மேட்டர்ஸினுடைய கிளாசிபிகேஷனை பேசிக்கா இரண்டா பார்க்கலாம். இதுல இந்த தூய பொருட்கள் இருந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து கிடைக்கிறது தனிமம். தட் மீன்ஸ் எலமெண்ட். இந்த தனிமங்களுடைய சேர்க்கை சரிங்களா, தூய பொருட்களுடைய சேர்க்கையா சேர்மம், காம்பவுண்ட். சரிங்களா, சேர்மம். இந்த கலவை வந்து ஒரு படித்தான கலவை, ஒரு படித்தான கலவை. ரெண்டாவது வந்து பலப்படித்தான கலவை. மொத்தம் இது பேசிக்கா நமக்கு தெரியணும். இதுல தெளிவாயிடுச்சு நம்ம. சரி, இப்போ இதை அதன் கூட ஒப்பிட்டோம்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ சர்க்கரை கரைசல், சர்க்கரை கரைசல் அப்படிங்கும் போது கலந்துருக்கு. என்னது? தண்ணியும் சர்க்கரையும் கலந்துருக்கு. அப்ப அது எதுல வந்துடும்? கலவையில வந்துடும். ஓகே. பால், பாலும் எதுல வந்துடும்? கலவையில வந்துடும். எப்படி சார்? பால்ல புரதம், கால்சியம், கொழுப்பு, நீர், இது போல இன்னும் பிற பொருட்கள் வந்து ஊட்டச்சத்து பொருட்கள் அதுல அடங்கி இருக்கு. அதனால கலக்கப்பட்டதா தான் இருக்கு. அப்ப கம்பல்சரி என்னது? கலவை. மிக்சர்ல அதுவும் வந்துடும். அதடுத்து காற்று, காற்றை பத்தி நமக்கு தெரியும். பல காரணிகள் அதுல கலந்துருக்கு. சரிங்களா, நம்ம சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கடுத்து கார்பன் மோனாக்சைடு, எக்ஸெட்ரா, இது போல நிறைய கலவையா இருக்கிறதா காற்றுன்றது நமக்கு தெரியும். அப்போ இதுவும் கலவை தான். அப்போ மீத்தேன், தட் மீன் CH4. இந்த CH4ன்றது சேர்மம். அப்ப சேர்மம்ன்றது எதுல வருது? எதனுடைய பேஸ்ல நமக்கு வருது? தூய பொருள், பியூர் சப்ஸ்டன்ஸ்ல வர்றது தான். அப்ப மீத்தேன். அது என்ன சார் மீத்தேனு? இந்த மீத்தேன் வந்து சதுப்பு நில வாயுன்ற ஒரு தனித்துவமான பெயர் கொண்டதா இருக்கு. என்ன வாயு இதுக்கு? சதுப்பு நிலங்கள்ல வந்து இது அதிக அளவுல காணப்படுறதால இதுக்கு வந்து சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படும். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, இதை வந்து என்னன்னு சொல்லலாம்? சதுப்பு நில வாயு, சதுப்பு நில வாயுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்னது? மீத்தேன். நம்ம மீத்தேனை மட்டும் பார்க்கல, பருப்பொருட்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஈஸியா நம்ம பார்த்தாச்சு. சரியா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்? நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லயே ஒரு படித்தான கலவைனா என்ன, பலப்படித்தான கலவைனா என்னன்றத அதனுடைய நேமை மட்டும் பார்த்தோம். பின்னொன்றில் பலப்படித்தான கலவை எது? சரி, இதுல ஒரு பேசிக்கான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கலவை? கலவைய இரண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, ஒரு படித்தானது, ஒரு படித்தானவை, பலப்படித்தானவை. சரிங்களா? ஒரு படித்தானவை, பலப்படித்தானவை அப்படின்றத இரண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின். ஒரு சைடு நம்ம பார்த்தா ஒரு படித்தானவை மாதிரி தெரியும், இன்னொரு புறம் பார்த்தா பலப்படித்தானவை போல தெரியும். கொஞ்சம் குழப்பத்திற்கு உண்டான ஒரு வினா என்பதால தான் இதை உங்களுக்காக ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். சரி, பார்க்கலாம். அப்போ ஒரு படித்தான கலவைனா என்ன? சீரான இயைபு இருக்கும். அது என்ன சார் சீரான இயைபு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சீரான இயைபு, சரியா, சீரான இயைபா இருக்கும். பலப்படித்தான கலவை அப்படின்னா சீரற்ற இயைபு, சீரற்ற இயைபு. பலப்படித்தான கலவைனா சீரற்ற இயைபு. அப்போ சீரான இயைபுனா என்ன, சீரற்ற இயைபுனா என்னன்னா, கலக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் ஒரே மாதிரியான இயல்பை வந்து கொண்டிருக்கணும் இருக்கும்.
அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா எளிமையா புரியும். அப்போ நீரு சர்க்கரை, அதே நீரு ஆல்கஹால், பொருள் கலந்துடுச்சுன்னா தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிற அந்த தன்மை அதுல அதிக அளவு 0% கூட தென்படாது. அதுதான் ஒருபடித்தான கலவை. பலபடித்தான கலவைனா வெவ்வேறான இயைபு, சீரற்ற இயைபு. அது என்ன சார் சீரற்ற இயைபு அப்படின்னா? ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். அந்த பொருள் கலந்தது அப்படியே பார்த்தாலே தனித்தனியா தெரியும். சின்ன ஒரு உதாரணத்துக்கு மணல் சர்க்கரையை எடுத்துக்கலாம், நீரு எண்ணெய், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். அது எல்லாமே கலந்தாலுமே தனித்தனியா தெரியும். ஸோ இதுதான் ஒருபடித்தானது ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் நம்ம சொல்லுவோம். சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பித்தளை. பித்தளை அதுல கலந்திருக்கக்கூடிய கலவை தனித்தனியா தெரியுமானா கம்பல்சரி தெரியாது. அப்போ அது என்னது? ஒருபடித்தான கலவை. அப்ப இது ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது, சர்க்கரையும் நீரும் கலந்துடுச்சுன்னா ஒத்த இயைபா தான் இருக்கும், செப்பரேட்டா தெரியாது. அப்போ இதுவும் என்னது? கம்பல்சரி ஒருபடித்தான கலவை. அதுக்கடுத்து காற்று. காற்றுல கலந்திருக்கிறத நம்ம அறிவியல் பூர்வமா தான் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியும். தனித்தனியா இருப்பது புலம்படாது. ஒரு சின்ன புரிதலுக்காக தான் அந்த ஷார்ட்கட்டோட சொல்றேன். அப்போ அதுவும் ஒருபடித்தான கலவை. பால். சார் பால் கூட தான் கண்ணுக்கு தெரியல, என்ன நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்னா, பால் என்னென்ன பொருட்கள் கலவையா இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். கால்சியம், புரதம், கொழுப்பு, இது போல அதிக ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய ஒரு பொருள் தான் பால், அனைவரும் அறிஞ்சது. இந்த பாலில் இருக்கும் கொழுப்பு என்னாகும்? மேல இருக்கும், பாலுடைய அந்த திரவம் கீழே இருக்கும். அப்போ தனித்தனியே செப்பரேஷன் ஆகிற ஒரு மைனூட்டான ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கிறதால இந்த பால் பலபடித்தான கலவையில வரும். கொழுப்பு நீக்கப்பட்டது அப்படியே இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சாரர்ல இதை ஒருபடித்தான கலவைன்னு சொல்லலாம். சோ அப்ப இது என்னதான் சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா, பால் பலபடித்தான கலவைக்கு எக்ஸாம்பிளா தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ இதுக்கு சரியான விடை என்னது? பால், மில்க்ன்றதா சரியான விடை. சரிங்களா? ஃபோர்த் क्वेश्चन, which of the following is the process of converting sugar into alcohol? பின் வருவனவற்றில் சர்க்கரையை ஆல்கஹாலாக மாற்றும் செயல்முறை எது? क्वेश्चन புரிஞ்சுதுங்களா? முதல் ஆப்ஷன் என்ன இருக்கு? வெளுத்தல், நொதித்தல், ஆக்சிஜனேற்றம், பாஸ்டரைசேஷன். அப்படின்னா என்ன? 4 ஆப்ஷனையும் நம்ம தெளிவுபடுத்தலாம். வெளுத்தல்ன்றது தெரிஞ்சதுதான், ப்ளீச்சிங். இதுக்கு தனியா நமக்கு எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். அதுக்கடுத்து நொதித்தல். நொதித்தல் என்பது என்ன? நொதித்தல் லூயி பாஸ்டியர். இந்த லூயி பாஸ்டியர் தான் முதல்ல நொதித்தல் என்னும் செயல்முறைய ஒரு வரையறை கொடுத்து விளக்கினாரு. இவர் தான் நொதித்தல் செயல்முறையே சொன்னதுன்னு நம்ம சொல்லுவோம். நொதித்தல்னா என்ன? சில நுண்ணுயிரிகளின் முன்னிலையில சர்க்கரை கரைசலை ஆல்கஹாலாகவும் பிளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு இத ரெண்டுத்தையும் கொடுக்கும் செயல்முறை தான் என்னது? நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன? இதுக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கரை கரைசலை ஆல்கஹாலாக மாற்றும் செயல்முறை எது? அப்ப ஆன்சர் என்ன நமக்கு தெரிஞ்சாயிடுச்சு? நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன். அது அந்த சில நுண்ணுயிரின்னு சொன்னல, அந்த நுண்ணுயிரி எது குறிப்பிடத்தக்கது அப்படின்னா ஈஸ்ட். பூஞ்சையில் ஒரு செல் உயிரி ஈஸ்ட், பல செல் உயிரி ஆல்காக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பெனிசிலியம், ரெண்டுமே நம்ம சொல்லலாம். சரி, நொதித்தல் சரியான ஆன்சரா நமக்கு தெரிஞ்சாயிடுச்சு. அதுக்கடுத்து ஆக்சிஜனேற்றம்னா என்ன? ஆக்சிஜனேற்றத்துக்கு சின்ன ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இரும்பு துருப்பிடித்தல் என்னும் நிகழ்வும் ஒரு வகையான ஆக்சிஜனேற்ற செயல்முறை தான். அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம்? நம்ம ஆக்சிஜனேற்ற செயல்முறை இல்லாத காய்கறிகள், இப்போ எதனா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், இல்ல
கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், எதனா ஒரு ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே நிறம் வந்து மாறும், அதனுடைய நிறம் மாற்றம் ஏற்படும். இதை எப்படி சொல்லலாம்? ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சிருக்கோம்னா அது பழுப்பு நிறத்துல மாறும். ஒரு கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்னா அதுவும் லைட் ப்ரௌனிஷா மாறும். இந்த செயல்முறை காற்றுடன் ஆக்சிஜனேற்றம் ஏற்படுறது தான். அப்ப இரும்பு துரும்பிடித்தலும் ஆக்சிஜனேற்றம் தான். சரிங்களா? ஃபெர்ரஸ். அப்போ இரும்பும் துருப்பிடித்தல். சரிங்களா? இரும்பு துருப்பிடித்தல் வந்து ஆக்சிஜனேற்ற செயல்முறை. அப்போ ஆக்சிஜனேற்றம்னா என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. சரியா? சின்ன ஒரு உதாரணத்தின் மூலமாக. அதுக்கடுத்து பாஸ்டரைசேஷன். பாஸ்டரைசேஷன்ன்றது என்னன்னா உணவை பதப்படுத்தும் ஒரு முறை. இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா எதை இதுல எங்க பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாலை வந்து பதப்படுத்துறது, பாலாடை, பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை. அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அதை வெப்பப்படுத்தி உடனடியா சில நிமிடங்களோ சில வினாடிகளோ கழித்து அதனுடைய தன்மையை பொறுத்து கொள்ளளவை பொறுத்தாதான் சில வினாடிகள் இருந்து சில நிமிடங்கள் அந்த டைமிங்குக்குள்ள மறுபடியும் குளிர்ச்சி அடைய செய்ய ஒரு நிகழ்வு தான், அந்த செயல்முறை தான் பாஸ்டரைசேஷன் நம்ம சொல்றோம். அது என்ன சார் குறிப்பிட்ட வெப்பநிலை அப்படின்னா 63 டிகிரி செல்சியஸ். இந்த 63 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலைப்படுத்தி மீண்டும் குளிர்விக்கப்படும் சூழ்நிலையில அந்த பால் வந்து கெட்டு போகாமல் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதில் பால் கெட்டு போகும் தன்மையை ஏற்படுத்தும் சில பாக்டீரியா நுண்ணுயிரிகள் வந்து அழிக்கப்படும் என்பதுதான் இதனுடைய தன்மையா இருக்கு. ஸோ 4 விதமான ஆப்ஷனும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு சரியான விடை நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன்ன்றதான் சரியான விடை. என்ன கேட்டிருக்காங்க? இயற்பியல் மாற்றம் எது? ஃபர்ஸ்ட் இயற்பியல் மாற்றம்னா என்ன, வேதியியல் மாற்றம்னா என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். இயற்பியல் மாற்றம் என்பது தற்காலிகமா, தற்காலிகம். இரண்டாவது மீள்தன்மை, மீள்தன்மை. ஆனா வேதி மாற்றம் என்பது என்னன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னன்னா இது வந்து நிரந்தரமா இருக்கும். எடுத்து பார்க்கும்போது இத மைண்ட்ல செட் பண்ணியாச்சுங்களா? இதுல இருந்து தெளிவா கேட்ட கொஸ்டின் என்ன? இயற்பியல் மாற்றம். இதுல சிந்தப்படலாம் என்னது? இது தற்காலிகமானதா இருக்கும், தற்காலிகமாக இருக்கும். அதை எடுத்து வீல் கட்டையாகும், மறுபடியும் பழைய தேவைக்கு வீட்டு வரும். ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கலாம். திராட்சை நொதித்தல். அப்ப நொதித்தாலே வேற ஒரு நிலைக்கு போயிடும், வீட்டு வராது. அப்போ அது கம்பல்சரி என்னது? வீதினம். அதுக்கடுத்து பழம் அழுகுது. பழம் வந்து அழுகிடுச்சு, கெட்டுடுது. மீண்டும் மீள் வினையா ஆகாது. இப்ப மீள் வினையா ஆகாது. இது பாம்புட்டா அழுகுதுதான் கதை. அப்போ இதுவும் என்னது? இயற்பியல் மாற்றத்துல வராது. பால் தயிராக மாறும். ஒன்ஸ் பால் தயிரா மாறிடுச்சுன்னா மீண்டும் மீளாது. பாம்பன் அடிதான். அப்போ அதுவும் என்னது? வேதி மாற்றம் தான், கெமிக்கல். அப்போ பார்க்கலாம். பனிக்கட்டி ஐஸ் கியூப் மெல்டிங் ஆகுது. மீண்டும் என்ன ஆகும்? அத மீண்டும் கீழ வைத்து பனிக்கட்டியாக. இது வந்து இந்த மாற்றம் தற்காலிகமானதா இருக்கும், மறுபடியும் சேஞ்ச். அப்ப இந்த 2 விதமான கண்டிஷன்ல இயற்பியல் மாற்றத்துக்கு சரியான விடை என்னது? பனிக்கட்டி உருகுதல் என்பதுதான் சரியான விடை. வேதியியல் மாற்றம் என்ன, இயற்பியல் மாற்றம் என்ன போலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு தனிமத்துக்கும் அணுநிலை ஏற்பதை இதை பத்தி பார்த்துருந்தாங்களா? யாரு அதை பத்தி சொல்லிருக்காங்க?
கடைசியில இருந்து வந்திருந்தாங்களா? அப்போ டெமோக்ரட்டிஸ், இந்த டெமோக்ரட்டிஸ்ன்றது ஒரு கிரேக்க தத்துவ ஞானி சொல்லலாம். பருப்பொருட்கள் அனைத்துமே சிறிய அணுக்கள் என்ற ஒரு பகுதியிலான அணுக்களால் ஆனதுன்ற ஒரு இனிஷியேட்டான ஒரு கருத்தை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராபர்ட் பாயில். இந்த ராபர்ட் பாயில் என்னன்றது நம்ம பார்த்தோம்னா, வேதியியல்ல தனிமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். சரிங்களா? இயற்கையா இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் அனைத்துமே ஒரு எல்லா தனிமங்களும் இயற்கையாலான பருப்பொருட்கள், எளிய பருப்பொருட்களால் ஆனது கருத்தை வந்து. மூணாவதா பிசிக்ஸ்ல இவர் என்ன சொல்லியிருப்பாரு? வெற்றிடம். அதை பத்தின கருத்தை முதல்ல சொன்னது இவர் தான். ராபர்ட் பாயில் ஆக்சிஜன் கண்டுபிடிப்புல ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் லவாய்ச்சியர். ஆக்சிஜன் கண்டுபிடிப்புல அப்ப சரியான விடை இது டால்டன். டால்டன் தான் அணுக்கள் வந்து மிக சிறிய பழுக்கை இல்லாத துகள். இது வந்து கோள வடிவம் கொண்டது. அது மட்டும் இல்லாம இதுக்கு அணு அப்படின்ற பெயர் கன்ஃபார்மா வச்சது யாரு அப்படின்னா, இதை இருக்குன்னு சொன்னது டெமோக்ரட்டிஸ், அணு பெயர் வைத்தது டால்டன். அது மட்டும் இல்லாம இது வந்து கோள வடிவம் உள்ளதாகவும், இந்த கருத்தெல்லாம் சொன்ன இவரு எதெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னா, பிளஸ் மைனஸ், அதாவது புரோட்டான்களை பத்தியும் எலக்ட்ரான்களை பத்தியும் அதுக்கடுத்து நியூட்ரான், இதை பத்தி எதையுமே அவருடைய கொள்கையில விளக்கல. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட அணுநிலை இருப்பதாக முன்மொழிந்தவரும் யாருன்னா டால்டன். மிக சரியான விடை என்னது? டால்டன். டால்டன் என்றதுதான் உண்டான சரியான விடையா? டால்டன் சரியான விடை. அதுக்கடுத்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னா, 7வது கொஸ்டினை பார்க்கலாம். 7வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Which of the following element has the maximum number of the atoms in their molecules form? பின்வரும் எந்த தனிமத்தில் அவற்றின் மூலக்கூறு வடிவத்தில் அதிகபட்ச அணுக்கள் உள்ளன? அதிகபட்ச அணுக்கள் அப்படின்னா அதனுடைய வடிவம் S8 அப்படின்ற வடிவத்தில் இருக்கிறதுலே சல்பர் தான். அப்போ இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது சல்பர். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை வந்து சல்பர். அதுக்கடுத்து 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கார்பன், ஆக்சிஜன், இது ரெண்டுத்துல CO2, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஆர் பிரசன்ட் இன் த ரேஷியோ டேஷ் பை மாஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய நிறை அடிப்படையில் டேஷ் விகிதத்தில் உள்ளன. இது ஒரு சின்ன சம்மு. அந்த சம்மை தெளிவுபடுத்திட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த சம் பார்க்கலாங்களா? ஒன்றும் இல்லை. கார்பன் இதனுடைய மாஸ் நம்பரு ஈஸ்ட் எத்தனை மடங்கு ஆக்சிஜன் இருக்கு? 2 மடங்கு அதனுடைய அட்டாமிக் நம்பர். சரிங்களா? அதை பத்தி பார்த்துடலாங்களா? அப்ப பார்த்துடலாம். அப்போ இதுக்கு என்ன வரும் ஆன்சரு? 12 ஈஸ்ட் 2 × 16. ஸோ இது எப்படி வரும்? 12 ஈஸ்ட் 32 வருமா? 216 சார். இப்போ இதை நம்ம 4ஆல மேலே இங்கே டிவைட் பண்ணா, அதாவது இதனுடைய ஃபார்ம் இது மாதிரி எழுதலாம். ஈஸ்ட் மீன்ஸ் 12 / 32ன்னு எழுதலாம். ஸோ அதுதானே ஃபார்மெட் நம்ம மேத்தமெட்டிக்கலா, ரைட்டுங்களா? அப்போ 4th டேபிளால நம்ம அடிக்கிறோம். சரிங்களா? தமிழ்ல சொல்லணும் 4 3 12. சரிங்களா? 4 8 32. ஸோ இது அப்போ 3/8. இதை மறுபடியும் ரேஷியோ அடிப்படையில் பார்த்தா 3:8 ஃபார்முலா வருது. ஸோ ஆன்சர் என்னது? 3:8 இதுக்கு உண்டான சரியான விடை. இது புரிஞ்சுதுங்களா? ரீடேக் போட்டுங்க. 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் பார்க்கலாமா? 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? கார்பன் டை ஆக்சைடுல, அதாவது கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இஸ்
carbon dioxide are present in the ratio by mass. CO2 வில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய நிறையின் அடிப்படையில் டேஷ் விகிதத்தில் உள்ளன. நிறையின் அடிப்படையில் அப்போ ரெண்டுத்துக்கும் நிறையின் தெரியணும். அப்ப பாத்துடலாங்களா? நிறையின் அப்போ கார்பன் 2 மடங்கு ஆக்சிஜன், அப்போ 2 into ஆக்சிஜன். இந்த ஃபார்மெட்ல தானே இருக்கு. அப்போ இதனுடைய மாஸ் நம்பர் என்ன? அதாவது நிறையின் என்னது? 12 கார்பனுக்கு. ஆக்சிஜனுடைய நிறையின் என்ன இருக்கு? அப்போ 2, ஏன்னா ஆக்சிஜன் 2 பங்கா இருக்கு. ஸோ 2 இன்ட்டு ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய நிறையின் 16. நம்ம இன்னும் கிறிஸ்டல் கிளியரா பார்த்தோம்னா 15 புள்ளி சம்திங் போயிட்டே இருக்கும். அதை ரவுண்டட் வேல்யூவா பார்க்கும்போது 16 என்பது சரியானது. இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். அப்போ 12:32. ஈஸ்ட்னா நம்ம எப்படி ஃபார்மேட்டு கொண்டு வரலாம்? 12 டிவைடட் பை 32 எழுதலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணா 4th டேபிளால மேலே கீழே கேன்சல் பண்றோம். அப்போ 4 12, 4 8 32. அப்போ 3/32. மறுபடியும் அகை நம்ம விகிதத்தின் அடிப்படையில் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 8 இதை கேன்சல் பண்ணிட்டு இல்லையா 8. அப்போ 3/8. அப்போ விகிதத்தின் அடிப்படையில் நம்ம பண்ணோம்னா 3:8. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? நிறையின் வடிவத்துல 3:8 வடிவத்துல, அதாவது அந்த விகிதத்துல இது இணைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே ஃபார்மெட்ல தான் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பார்த்துடலாங்களா என்னென்ன இருக்குன்னுட்டு? அப்போ கொஸ்டின் என்ன இருக்கு? H2. கொஸ்டினை பார்த்துடலாங்களா? The number of mole present in 90 grams of water. அப்போ 90 கிராம் வாட்டர் கொடுத்துருக்காங்க. 90 கிராம் நீரில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை நம்ம பார்க்க போறோம். அப்போ மோல்களின் எண்ணிக்கை பார்த்துடலாம். அப்போ ஹைட்ரஜன் 2 மடங்கு இருக்கு. அப்போ 1 into 2 பிளஸ் ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் என்ன வரும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஆக்சிஜன் 1 மடங்கு இருக்கு. அப்போ 1 into அதனுடைய நிறையின் 16. இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? 2 + 16 = 18. இப்ப என்ன தேவை? மோல்களுடைய எண்ணிக்கை தேவை. அப்ப எவ்வளவு கிராமோ அதால டிவைட் பண்ணா மோல்களுடைய எண்ணிக்கை நமக்கு கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 90 டிவைடட் பை 18. நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5ன்றது ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் என்னது? 5 என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா இருக்கும். சரிங்களா? 10th கொஸ்டின் பார்க்கலாம். அவைகேட்ரா நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை கொஸ்டின் மார்க் இருக்கு. அவைகேட்ரா எண் டேஷ் குறிப்பிடப்படுகிறது. அவைகேட்ரா எண் அப்படின்னாலே ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மெட் தான் இதுக்கு உண்டான சரியான விடை. ஸோ இது சிம்பிள் ஆஃப்ல நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்துருப்போம். அதுக்கடுத்து 11th கொஸ்டின் போகலாம். 11th கொஸ்டின்ல டேஷ் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் தட் எக்ஸிஸ்ட் இன் த லிக்விட் ஸ்டேட். திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம். திரவ நிலையில இருக்கிற உலோகம்னா 5 விதமானது இருக்கு. சரியா? ஆனா அலோகத்துல ஒரே ஒரு அலோகம் மட்டும்தான் இருக்கு. அது என்னது? புரோமின். அப்போ திரவ நிலையில் இருக்கிறது புரோமின் மட்டும்தான். அதே பாதரசம் எடுத்துக்கணும், அது உலோகத்துல வந்துடும். இது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட். அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 12th. The first fluorine to be identified was dash. முதலில் கண்டறியப்பட்ட fluorine C60. அதுதான் சரியானது. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட fluorine அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது C60ன்றதா. 13th question. Which of the following allotropes of carbon is the good conductor of electricity? பின்னொன்றில் கார்பனின் எந்த புறவேற்றுமை வடிவம் மின்சாரத்தை நன்கு கடத்தும்?
அப்ப மின்சாரத்தை எது ரொம்ப அதிக அளவுல கடத்தும் அப்படின்னா கிராபைட். கார்பனின் புறவேற்றுமை வடிவமா சொல்லப்படும் இந்த கிராபைட் வந்து அதிக அளவுல கடத்தும். ரொம்ப கடினமா இருக்கிற அலோகம் என்ற வகைப்பாடுல இந்த வைரம் வந்து வரும். ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். த ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் CO இஸ், ஆன்சர் வந்து என்னது 28. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த 28ன்றது. ஸோ பேசிக்கான கொஸ்டின். அதுக்கடுத்து டேஸ் தவிர அனைத்து அணுக்களிலும் நியூட்ரான்கள் உள்ளன. நியூட்ரான்ஸ் இஸ் பிரசன்ட் இன் ஆல் ஆட்டம்ஸ் எக்ஸ்பர்ட். எது எக்ஸப்ட் எதை தவிர்த்து இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜனை தவிர்த்து. ஆன்சர் அதுக்கு என்னது ஹைட்ரஜன்ல மட்டும்தான் காணப்படாது. 16th கொஸ்டின் பார்க்கலாம். What is the maximum number of electrons that can be accommodated in the m cells of an atom? ஒரு அணுவின் m கூட்டில் அதிகபட்சம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? சரி, கூடுல என்னென்னலாம் எலக்ட்ரான்கள் இருக்குன்றத ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப பார்க்கலாம். K L M N, சரியா? 2 8 18 32 அதனுடைய கூடுகள் மேக்சிமம். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எம் செல்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப அதிகபட்சமா, அப்ப எம் செல்லுக்கு அதிகபட்சமா என்னது 18. அப்ப ஆன்சர் என்னது 18. இது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் அண்ட் 17வது கொஸ்டின். an element with atomic number 17 will have same characteristics as the element of which atomic number given below. அணியின் 17 கொண்ட ஒரு தனிமம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டேஷ் என்ற அணியின் கொண்ட தனிமத்தின் அதே பண்புகளை கொண்டிருக்கும். அப்போ என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம், சரியா? அப்போ 17 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ 17னா என்ன, சரிங்களா? அப்போ இந்த குளோரினோ புரோமினோ ஒரே மாதிரியான பண்புகள் ஒத்ததா, சிலதுல சேமா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? புரோமின் அப்படின்னா 35. அப்போ 17 கொண்டது 35. ஸோ இது இரண்டுமே கிட்டத்தட்ட ஒற்றை பண்புகள் சேமா இருக்கிறது போல இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? அது 35 என்பது அதுக்கு உண்டான சரியான விடையா இருக்கும். 18வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? அதனுடைய கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த எலமெண்ட் வித் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,6 2,6 என்ற எலக்ட்ரான் அமைப்பை கொண்ட தனிமம் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு அது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. அப்போ ஆக்சிஜன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? 8. ஆக்சிஜன்னா 8ன்னு தெரியும். இந்த 8 எப்படி நம்ம பிரிக்கலாம்? 2,6 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அப்ப 2,6 எங்க வருது? ஆக்சிஜனுக்கு வருது. அப்போ 2,6 தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 2,6க்கு சொந்தமானது ஆக்சிஜன். அப்ப ஆன்சர் என்னது? ஆக்சிஜன்றதா இதுக்கு உண்டான சரியான விடையா இருக்கும், சரியா? அதுக்கடுத்து 19வது கொஸ்டின் பார்க்கலாம். 19வது என்ன இருக்கு? த எலமெண்ட்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர் 15 16 17 and 18 தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க, சரிங்களா? ரெஸ்பெக்டிவ்லி ஆர் என்னன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியானது. அப்ப என்னது? அணியின் முறையே 15 16 17 18 கொண்ட தனிமங்கள் எவை? அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியா வரும். மத்தது எதுவுமே வராது. இது பார்த்த உடனே ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அப்ப ஆன்சர் ஏ. அதான் தொடர்ச்சியா இருக்கு. 20வது கொஸ்டின் பார்க்கலாம். The most common isotope used in a nuclear weapon are of. ஹீரோஷிமா நாகசாயில வெடிகுண்டை பத்தி நம்ம படிச்சிருப்போம் 2ஆம் உலக போரின் போது. அப்போ அதுல இருந்த அணுக்கள்ல இந்த லிட்டில் பாய், அதுக்கடுத்து பார்க்கும்போது ஃபேட்மேன்ற அணுகுண்டுல ஒண்ணுத்துல யுரேனியத்தை உள்ளகமாகவும் இன்னொன்னுத்த புளுட்டோனியத்தை உள்ளகமாகவும் தான் கொண்டிருக்குது. அப்போ யுரேனியம் புளுட்டோனியம் தான் வெடிமருந்துகள்ல, அதாவது அணுகுண்டுல அதிகமா பயன்படுறதுன்றது அனைவரும் அறிஞ்சது. ஸோ அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பார்க்கலாம். யுரேனியம் புளுட்டோனியம், மற்ற எதுவுமே அதுக்கு நிகரா அமையாது. ஸோ பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் நியூக்ளியர் பிசிக்ஸ். அதுல நம்ம பார்த்துருப்போம் இதை.
ஸோ நோட் பண்ணிக்கலாம்.